ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பூரி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்றது சொல்கிறேன். இதுக்கு உருளைக்கிழங்கு நான் ஒரு 1/4 கிலோ எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு வந்து பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய் இதுதான் வேணும். இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் கடலப்பருப்பு, கடுகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. கடலப்பருப்பு ஓரளவுக்கு சிகப்பாகணும். செவந்ததும் நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, நம்ம பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, சும்மா ஒரு 4-5 தான், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இது வதங்கினதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணிங்கன்னா இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பொடிசாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு செவக்கணும். செவக்கிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு 4-5 விசில் விட்டு தான் இது பண்ணியிருக்கேன், வேக வச்சுருக்கேன். நல்லா வேகணும், ஓரளவு மசிக்கிற மாதிரி. தக்காளியும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா நீங்கள் 2-3 கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் ஆட் பண்ணி, தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பூரிக்கு மாவும் பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் தடவி ஊற வச்சிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ வெங்காயம், தக்காளி நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் மட்டும் இதில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்ட உடனே தான் அந்த மசாலாவோட கலர் வரும். ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. இது கொஞ்சம் திக்னஸ்க்காக எங்கள் பாட்டியெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணுவாங்க. பட் நான் இப்போ அதில் பண்ணலை. ஆனாலும் திக்காகிடும். இது நல்லா கொதிச்சிச்சின்னா நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.